நீட் தேர்வுன்றது இது எதிர்க்கிறாங்கன்னு சொல்றதே ஒரு தவறான கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீட் தேர்வு ஒரு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ கொண்டு வந்தது விஷயமே கிடையாது. முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, பாமரனுக்கும் கல்வி வேணும் அப்படின்ற முறையில் எல்லா மாநிலங்களும் கலந்து ஆலோசித்து உச்ச நீதிமன்றம் இந்த நீட் தேர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் உச்ச நீதிமன்றம் தான் எல்லாத்துக்குமே தலையாயதுன்னு சொல்கிறோம். மற்ற விஷயங்களுக்கு நம்ம சொல்லும்போது சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அதை எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு தேவைன்னு வரும்போது இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. நீட் என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாநில அரசாங்கத்தில் இருக்கவங்களுடைய அமைச்சர்கள் அவங்க தான் எல்லாருமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வருமானம் போயிடுமே. ஏன்னா ஒரு மெடிக்கல் சீட் முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருடைய பையன் கம்பல்சரி டாக்டர் ஆகிடுவான். ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்க டாக்டர் ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீட் தான். அன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு டாக்டர் இருக்கு பாரு, அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் ஒன்று சொல்லிட்டு, எவ்வளோங்க சீட்டு, 65 லட்சம், 1 கோடி. அவன் என்ன கட் ஆஃப் மார்க் வாங்கினா எதை பற்றியும் கவலையே கிடையாது. ஆனால் அந்த நீட்டுன்றது ஒன்று வந்த பிறகு கம்பல்சரி ஒரு பேசிக்கான விஷயம். இன்னைக்கு ஒரு 700 மார்க்கு கண்டிப்பாக ஒரு 250 மார்க்காவது எடுத்தாதான் அவங்க அந்த இதுக்குள்ளேயே போக முடியும், மெடிக்கலுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதை நம்ம நிறைய பேர் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய வருமானம் போயிடுது. இன்னைக்கு ஒரு 100 சீட் மெடிக்கல் சீட் வச்சிருக்காங்கன்னா அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க, 1 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் இந்த வருஷம் பட்ஜெட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குலாம் இது ஒரு பேரிடியாக இறங்கியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி ஒரு கட் ஆஃப் மார்க், இவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ சீட் கொடுத்தே ஆகணும். இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பாமரனுக்கும் ஒரு மெடிக்கல் சீட் கிடைச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த அளவுக்கு அதிகமான இவங்க மருத்துவர்கள் வராங்கன்னா காரணம் இந்த நீட் நுழைவுத் தேர்வு தான். ஆனால் இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் தவறாக திசை திருப்பி, படிப்புனா எல்லாம் படித்தாதாங்க இது, அது இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குன்னா தவறு தானே. எதுவுமே ஒரு கஷ்டப்பட்டால் தானே கிடைக்கும். அதை விட்டுட்டு கஷ்டம் இல்லாமல் வரணும்னா எப்படி முடியும்? அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் தான் சொன்னேன். அந்த காலகட்டத்தில் எல்லாருமே டாக்டர்ஸுடைய பையன் தான். இன்னைக்கு அப்படிலாம் முடியவே முடியாது. டாக்டர்ஸுடைய பையனாக இருந்தாலும் அவன் கட் ஆஃப் மார்க் வாங்கினாதான் அடுத்த இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனா கூட அப்போ தான் போக முடியும். இது ஒரு மக்களுக்கு தேவையான விஷயம். இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு, நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இல்லை. அதனால கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி உங்க கருத்து? இல்லையே, ஸ்டேட் போர்டில் படித்தவங்களும் வந்திருக்காங்களே. அது என்ன இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சொல்றோம், அரசு நுழைவுத் தேர்வுக்கு இந்த மாதிரி படிக்கணும், ஜெய் நீட்டு இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதையும் படிக்கிறது பசங்க ரெடியா இருக்காங்க, பிள்ளைங்க ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க சொல்றாங்க, நான் ஏஐ தொழில்நுட்பத்தை எடுக்க போறேன். என்ன காரணம்? அது புதுசா அட்வான்டேஜா இருக்கு, அது எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சொல்ற அளவுக்கு இருக்காங்க, பிள்ளைங்க ரெடியா இருக்காங்க. ஆனா ஆட்சியாளர்கள் அவங்களுடைய இதுக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, முன்ன பாப்பீங்க 10th +2 இதெல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் முன்ன பேப்பர்ல வரும். வந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க மன உளைச்சல்ல சூசைட் பண்ணிப்பாங்க. அப்ப 10th எக்ஸாமுக்கு +2 எக்ஸாமுக்கு சூசைட் பண்ணிக்க தானே செய்யறாங்க. இது இவங்க தவறா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த மார்க் போயிடுச்சு, ஏழைகளுக்கு எட்டாக்கணி. ஏழைகளுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். இதை இவங்க தான் தவறா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா பெரும்பாலும் ஏழைப்புற கிராம மக்கள் அந்த கோச்சிங்க்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீட்டு எக்ஸாம் வந்ததுலேருந்து மாணவர் சேர்க்கை, மருத்துவ மாணவர் சேர்க்கை கிராமப்புறங்கள்லேருந்து வரவங்க குறைஞ்சிருக்கு. அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள் அதை எதிர்க்குது. வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை தேர்ச்சி பெறாங்கன்றது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்கள் அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் தான் என்னுடைய கருத்து. நம்மளுக்கு தேர்வில் பிரச்சனை இருக்கா, நம்ம கல்வியில் பிரச்சனை இருக்காங்க? கல்வியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் டாப் மோஸ்ட்டாக இருக்கும். அதாவது மற்ற மாநில ஒப்பீடில் இப்போ ஏற்கனவே மத்திய அரசு நிர்ணயிச்சுக்கிற இலக்கை விட தாண்டிட்டோம். நம்ம மோர் தென் 50% போயிட்டோம். 2030 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை இப்போயே நம்ம தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிடுச்சு. அது அதை நம்ம ஒரு காரணமாக சொல்லலை.
என்னென்னா செலவுகள், அதுக்குன்னு தனியாக கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க. அது மூலிமா அதை ஒரு தொழில் முறையாக ஆக்கிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் அதுக்கான கோச்சிங் சென்டர், அது சென்னையில் இருக்கவங்க, வருமானம் இருக்கவங்க, வசதி படைச்சவங்க படிக்கலாம். அது கிராமப்புறம் மாறவங்க அது மாதிரி கோச்சிங் கிளாஸ்க்கு அது மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. அதுதான் முக்கிய காரணம். கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமா கோச்சிங் பயிற்சி எல்லாம் கொடுத்தா சரியாயிடுமா? சரியாயிடுமான்றது கேள்விக்குறிதாங்க. ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை இருக்குது. கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, அதை தூக்கி மத்திய பட்டியலில் ஆக்கிட்டு அதனால் தேர்ச்சி இப்போ தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு நல்லா இருக்குது. நிறைய மாணவர்கள் ஏற்கனவே படித்து முடித்து வெளியில் வந்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரே மாதிரி ஆகிறதுனால நம்முடைய மாணவர்களுக்கு அது பாதிப்பு தான். மாணவர் சேர்க்கை தமிழ்நாட்டில் அது கம்மியாயிடுச்சு. அதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மற்றபடி கோச்சிங் கொடுத்தா அது நல்லா இருக்குமா, அதுக்கான வளர்ச்சி இருக்குமான்றது ஏற்கனவே கோச்சிங் கொடுத்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் இல்லைங்களே, அதானே பார்க்கணும். சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கூட கோச்சிங் சென்டர் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், போகிறாங்க. தமிழக அரசில் படிக்கிற மாணவர்களுக்கும் அதே கோச்சிங் கொடுத்தா அவர்களும் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குல்லண்ணே? தேர்ச்சி இருக்குண்ணே. அதாவது சென்னை மாவட்டம் வளர்ந்த மாநகரங்களில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராமப்புறத்தில் போய் சேர்றப்போ அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் கம்மி. கவர்மெண்ட் அதை ப்ரொவைட் பண்ணால் நீங்கள் முடியுமான்னு கேளுங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. மாண்புமிகு கல்வித்துறை அன்பில் மகேஷ் கிராமப்புற மாணவர்களை இப்போதைக்கு வேறு வழி இல்லை, நம்மளுக்கு அதை படித்தாதான் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கான முயற்சியை முன்னெடுப்பு எடுத்துகிட்டு தான் இருக்காரு. நீட்டு ஏன் எதிர்க்கனா, அதாவது மருத்துவ கல்வி மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவு. அந்த கனவை சிதைக்கிறதுனால தான் அதை எதிர்க்கும். மதுரை ஜெய் மற்ற எந்த எக்ஸாமுக்கும் அவங்க எழுதுறாங்க, போகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கான மேல் படிப்பு படிச்சுட்டு போகிறாங்க. மருத்துவன்றது படிப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால அதுக்கான முயற்சியில் தமிழக மாணவர்கள் அதிகமான சேர்க்கை இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீட் கிடையாது. எவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க, அவங்களாம் நான் திறமை இல்லாமல் இருக்காங்களா? எவ்வளோ ஜீனியஸ் இருக்காங்க, அவங்களாம் நீட் எழுதிட்டு தான் வந்தாங்களா? இல்லையே. +2 முடிச்சுட்டு அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் படித்தாங்க தான். எக்ஸ்பர்ட்டாக இல்லைங்களா? வணக்கம், என் பேர் முருகானந்தம். நீட் எக்ஸாம்ன்றது கட்டாயம் தேவை. நீட் எக்ஸாமால் தான் அரசு கல்லூரி பள்ளி மாணவர்கள் 7.5% உள்ளே போகிறாங்க. அதனால் நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளே போகிறாங்க. நீட் எக்ஸாம்னால் ஏழை மாணவர்கள் நிறைய உள்ளே போக முடியும். எதனாலன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 1 கோடி, 2 கோடி, 5 கோடி, 10 கோடியெல்லாம் கொடுத்து உள்ளே போயிருந்த காலத்தை போய் இப்போ ஈஸியாக அதான் நீட்டில் பாஸ் பண்ணால் போதும், திறமை உள்ள பசங்க உள்ளே போக முடியும், திறமை இல்லாத பசங்க உள்ளே போக முடியாது அப்படின்ற காலகட்டம் வந்துச்சு. இப்போ இந்த கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்கெல்லாம் ஒரு வியாபாரமாக அந்த நீட்டை எதுக்குறாங்களே தவிர நீட்னால எந்த குறையும் கிடையாது. இன்னொன்று தப்பான கட்டமைப்பு இருக்குது. என்ன கட்டமைப்புன்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நீட்டில் 85% தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் உள்ளே போக முடியும். தமிழ்நாட்டை படித்த மாணவர் தான் உள்ளே போக முடியும். இதனால் தமிழ்நாட்டில் மாணவர் தான் உள்ளே போகிறாங்களே தவிர அதர் ஸ்டேட்லேருந்து 10%, இன்டர்நேஷ்னலில் 5% தான் அதுக்கு உள்ளே வர முடியும். நீட் எக்ஸாமுனால் இந்த பெரிய பெரிய பணக்கார முதலிக கல்லூரி நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டாங்க, சம்பாதிக்க முடியுன்றதுனால நீட் எடுத்துக்கிறாங்க. இது நீட்டை எல்லா பேரண்ட்டும் ஏற்றுக்கிறாங்களே தவிர நீட்டை பற்றி தெரியாதவங்களும் ஒரு சில அரசியல் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களும் தான் இந்த மீடியாக்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நீட் எதிர்ப்புன்றாங்க. எந்த மாணவராச்சும் எந்த மாணவர் பேரண்டாச்சும் நீட்டு வேணாம்னு சொல்லி போராடுறாங்களா? இல்லை. நீட் எக்ஸாம் வேணான்னு சொன்னால் ஏன் நீட் எக்ஸாம் இவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க? நீட்டை வேணாம்னு சொல்லி வீட்டில் இருந்துருவாங்கல்ல. நீட்டே வேணாம், எங்களுக்கு நீட் வந்தால் தான் நாங்கள் இல்லைன்னா எழுத மாட்டோம், நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் போயிடுவாங்கல்ல. எல்லாம் நீட் எழுதுறாங்க. நீட் எழுது நிறைய மாணவர் உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் வியாபாரமாக்குறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ +2 வச்சுங்களேன், 600 மார்க்கு. 600 மார்க்கில் அவன் +2 சம்மந்தப்பட்டு தான் படிப்பான், டாக்டர் சம்மந்தப்பட்டு படிக்க மாட்டான். ஏதோ ஒரு அந்த சில இடங்கள் இருக்கும். நீட்டுக்கு போனீங்க சொன்னால் கம்பல்சரி. இப்போ என் பொண்ணே போன வருஷம் நீட் எழுதியிருக்காங்க. 537 மார்க் எடுத்தாங்க. 537 மார்க்கில் எங்கள் பிசி கிடைக்கல சீட்டு. மீண்டும் ஒரு வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த வருஷம் நீட் எழுதுறாங்க. இந்த வருஷமும் அந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல சொன்னால் அடுத்த வருஷமும் எழுதி வைப்போம். திறமை இதை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் உள்ளே போன எல்லாருமே திறமை உள்ளவங்க, திறமை இல்லாதவங்க உள்ளே போயிட்டாங்களா? திறமை அடிப்படையில் போகிறதுல தப்பு இருக்குது. அதுக்காக நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா? அது மாதிரி நீட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே, அதையா வேணான்றாங்க? தேர்வு பண்ணாமல் இப்படி உள்ளே போயிடுவீங்க. ஏதோ ஒரு மொத்தமாக படிச்சுட்டு மொத்தமாக மார்க் எடுத்துட்டா 500 மார்க்கு மேலே தான் 600 மார்க்கு 580 600 கிட்ட எடுத்துட்டா அது போயிடும். அவன் எல்லாத்தையும் தான் படிக்கலாம். பொதுவாக டாக்டர்ஸ் மட்டும் படிக்கல. நீட்டுன்றது அந்த துறைக்கு பொறுத்த மட்டும்
இப்போ ஒரு போலீஸ் வேலைக்கு போகிறோன்னா தனியாக எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, எல்லாத்துக்குமே எக்ஸாம் இருக்கும். நீட்டுக்கு மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? இது MBBS மட்டும் வேணும் வேணாங்கிறத தாண்டி அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு மட்டும் பார்த்தோன்னா, அட்வான்டேஜ்னா எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆனால் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ என்னோட கருத்து வந்து இப்போதைக்கு வேண்டாம். அப்போ உங்களோட கருத்துப்படி மாநில அரசோட எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி அப்கிரேட் பண்ணால் ஓகேவா? ஓகே, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நமக்கு ஹையர் செகண்டரி எல்லாமே ஈக்குவலாக கிடச்சிது அப்படின்னா நீட் போகலாம். நீட்டு வந்து உண்மையாலுமே அடித்தட்டு மக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சோர்ஸும் கிடையாது. நீட்டு தேர்வுங்கிறத வந்து இருக்கப்பட்டவனுங்க டியூஷன் எடுத்து படித்து அதில் அவங்க வந்துடலாம் கண்டி அடித்தட்டு மக்கள்னு மேடையில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்களா கண்டி அடித்தட்டு மக்களாகவே தான் இருக்கிறாங்க. அப்போ நீட்டு நமக்கு வந்து அடித்தட்டு மக்கள் மேலே வரணுன்னா நீட்டுங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை. ஏன்னு கேட்டால் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சிட்டியில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கும் கூட அந்த நீட்டு தேர்வுக்கு ஒவ்வொரு டியூஷன் கட்டுற அளவுக்கு யாருக்கும் எந்த பொருளாதார ரீதியும் கிடையாது. அதனால் நீட்டுங்கிறது உண்மையாலுமே அது மக்களுக்கு தேவையில்லை, அடித்தட்டு மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. நீட்டுங்கிற போர்வையில் வந்து இருக்கப்பட்டவங்க அடித்தட்டு மக்கள்னு சொல்கிறாங்களா கண்டி, இருக்கப்பட்டவங்க தான் மேலே வர முடியுதா கண்டி, இல்லாத போய் அனிதாவை எடுத்துங்க, இந்த மாதிரி மார்க் அது ஏன் அது கொடுக்கக்கூடாது சீட்டு? அதெல்லாம் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் மேலே வரணுன்னா நீட்டுங்கிறத ஒன்றும் தேவையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்காக கல்வியும் வேலைவாய்ப்பு இலவசமாக கிடைக்கணும். கல்வியும் வேலைவாய்ப்பு இலவச கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம். இன்றைக்கி சுதந்திரம் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 78 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அடித்தட்டு மக்கள் எங்கே வந்திருக்காங்க? வரலை. இன்றைக்கி சில கிராமங்களில் சரியான அடித்தட்டு மக்களுக்கு எந்த விதமான சோர்ஸ் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. பணக்காரன் ஆகிட்டு இருக்கிறான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிங்க நம்முடைய அறிவு சார்ந்த சிலரை நம்ம ஊரில் வச்சு பயன்படுத்தானா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கிருந்து அவங்கள வந்து தன்னுடைய அறிவை மற்ற ஒரு கண்ட்ரி வந்து பயன்படுத்தி கொள்ளுது. அதனால் அறிவு சார்ந்த ஆட்கள் இந்தியாவில் அறிவு சார்ந்த ஆட்கள், அதான் இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த ஆட்கள்னால் அம்பேத்கரை கம்பேர் பண்ணி எல்லாம் அறிவு சார்ந்த மக்கள் நாட்டை ஆண்டாங்க. அப்படின்னா காமராஜர் மாதிரி இருக்கிற மக்கள் அவரோட அடித்தட்டு மக்களுக்கு கல்வி கொடுத்தாரு. அடித்தட்டு மக்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ், ஸ்கூலில் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு வராதுன்னு அந்த ஒரு வேறுபாடை காட்டினார். வறுமையில் இருக்கிற குழந்தைகள் ஏன்டா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டால் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் நாட்டை ஆளக்கூடிய அவங்களுடைய வளர்ச்சி மட்டும்தான் இருக்குதா கண்டி, அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சி இல்லை. சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆகும், இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கேன், இவ்வளோ செஞ்சுருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருக்கணுமே, நாட்டு மக்கள் சுபிட்சமாக இல்லையே. அப்போ இன்னும் அடித்தட்டு மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நீட்டுங்கிறதான ஒரு விஷயம் அடித்தட்டு மக்களை கண்டிப்பாக, அதுவும் எஸ்பெஷலி கிராமத்தில் இருக்கிற மக்களும் சிட்டியில் இருந்தால் கூட பணம் கட்டி டியூஷன் படித்து முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த நீட்டுங்கிற ஒன்று தேவையற்றது.